சார் நான் காலையில் 5 மணி வந்து லைனில் உட்காந்தோம். வருஷப்படி விட்டாங்க. நாங்கள் எல்லாரும் காலைல இருந்து சரி ஒரு 2 மணிக்கு போயிடலாம் 4 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். கருப்பாயிரணி கார்த்தின்னு வந்தாங்க. டீமே வந்தாங்க. ஒரு ஆளுக்கு விட்டாலும் பரவாயில்ல, அவர் சிறந்த வீரர் இல்லைன்னா சொல்ல, ஒரு ஆளுக்கு விட்டாலும் பரவாயில்ல. டீமே போயிட்டு அவங்க போன வருஷம் அபிஸ்தர் சொன்னதே, அப்போ அபிஸ்தர் சொன்னதானே மாட்டான். அந்த இதனால தான் சார் ஜாதின்ற வேற்றுப்பார்வை பார்த்துட்டாங்க சார். எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் உள்ளுக்க விட்டுருக்கலாம். ஏன்னா என் உள்ளுக்கையும் காவல்துறை யாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. யாருமே இங்கேயும் அடி வாங்கி இப்போ அடிச்சிட்டாங்க சார். இப்போ கேட்க போனதுக்குமே சார், இப்போ உங்க முன்னாடி கேட்க போனதுக்குமே அடியா இந்த காலெலாம் வீங்கிருச்சு, நிற்க முடியல என்னால். சார் காயம்பட்டு வந்திருந்தாலும் மனசார மாடு குத்தி பிடிச்சுன்னு வீரத்தோட வந்திருப்பே சார். எதுவுமே பண்ணாதனால ரொம்ப எங்கள் ஊருக்கு போனாவே அசிங்கமாக இருக்குது சார். எங்கள் ஊருக்காண்டி நான் ஆழம் பேசுகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஒரு சாதி ரீதியாக பார்த்து வந்து தாழ்த்துறாங்க சார். எங்கள் ஊருக்காண்டி ஆட வந்து சார் இப்படி பண்ணுறாங்க சார். இவனுக்காண்டி ஊரே எதிர்பார்த்துருக்கேன் சார். எங்கள் ஊர் யாருமே என்ன எல்லாருமே என்னை எதிர்பார்த்தாங்க சார். இப்போ இறக்கி விட்டுருந்தா கூட நான் எப்படினாலும் ஃபஸ்ட்டு கண்டிப்பான முறையில் நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பேன் சார். நேற்றுலாம் 6 மணி எழுதி நடத்துனாங்க சார். நேற்று 5 மணிக்கு முடிஞ்சு ஃபைனல் ரவுண்டு 6 மணி எழுதி 1 மணி நேரம் நடத்துனாங்க. இன்றைக்கி 4 மணியோட முடிச்சுட்டாங்க. டோக்கனுன்னு வரல. எனக்கு பண்ண சதி மாணிக்க தெரியுது. டிஷர்ட்லாம் போட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் சதி பண்ண மாணிக்க வந்துச்சு சார். விட்டா ஜெயிச்சிருவேன்றது அவங்களுக்கு முக்கியமான வீரர்களுக்கு டஃப் வந்துடும்ன்றனால. எனக்கு டோக்கன் நம்பர் 24 எனக்கு வந்திருக்கணும். முன்னாடி நான் 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கணும். எனக்கு டோக்கனை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. டோக்கன் வராமல் இமெயில் ஐடியில் வரல, எதுலேயுமே வரல. நேற்று நைட்டு வந்துச்சு. எதுவுமே பண்ணாமல் காலைல வந்து இன்ன வரைக்கும் நான் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல சார். சாப்பிடாமல் கொள்ளாமல் நின்றேன். நானும் ஒரு சிறந்த வீரன். நான் சிறந்த வீரனோ இல்லை, எனக்கு வீரன்ற மதிச்சேனே. எதுவுமே பண்ணாமல் வச்சு ஒரு மாடு ஒரு பேஜ் நிப்பாட்டியிருக்கேன். எதுவுமே பண்ணாமல் அடித்து பற்றி வராங்க சார். காலைல நைட்டு டோக்கன் வந்தோடனே வந்துட்டேன் சார். 12:30 வந்தேன் சார் இங்கே பாலமேட்டுக்கு. நைட்லேருந்து இங்கே சாப்பிட கூட இல்லை சார். குளிருக்குள்ளே படுத்து பட்னியாக கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு